பழனி 100 கோடி நிலம் மோசடி இருக்கு இல்லையா, அதுல கைது செய்யப்பட்ட நபர்கள்ல ஒரு அட்வொகேட் என்ன பண்றாரு, சிறைச்சாலையில் இறந்துடுறாரு. அதான் நேற்று நியூஸ். அவர் பேர் அன்வர்தீன். அவர் உள்ளே இறந்துடுறாரு. இன்னொரு சார் பதிவாளர், அந்த ரிஜிஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் ஐசியூவில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காரு. இதெல்லாம் ஒரு எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சரியா போகிற மாதிரி தெரியல எனக்கு. பின்னாடி ஏதாவது சதிவலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா அப்படிதான் எனக்கு தோணுது. எதனால் நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பழனி கோவிலுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, 100 கோடி, அதனால் மட்டும் கிடையாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பழனியிலிருந்து சும்மா 48 கிலோமீட்டருக்கு வெளியில் ஒரு ஊர் இருக்குது. அது பேர் தாடி கொம்புன்னு. அதாவது திண்டுக்கலுக்கு பக்கத்தில் வரும் அந்த ஊர், தாடி கொம்புன்னு. அந்த தாடி கொம்புல பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த பெருமாளோட பேர் சவுந்தரராஜ பெருமாள். ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் ஒன்று கோயில் இருக்குது. அது ஹச்ஆர்என்ஸ் கீழே தான் வருது. இது இந்து அறநிலைத்துறை கீழே தான் வருது. இந்த கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து ஒன்று இருக்கு. அதுவும் பழனி கோவில் ரிஜிஸ்டர் ஆச்சுல, அதுக்கு கரெக்டாக 4 நாளைக்கு அப்புறம் அந்த கோவில் சொத்தும் அதே பகுதியில் ரிஜிஸ்டர் செய்யப்படுது. அதுக்கான ஆவணம், சொத்து ஆவணத்தை காட்டுறேன். இது எவ்வளோ பெருசுன்றதும் இதுக்கு பின்னாடி சதி வலைகள் இருக்கு இல்லையா, அது என்னன்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக வரும். அதை நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் அந்த சொத்து ஆவணம், விற்பனை ஆவணம். சரியா, அந்த சொத்து விற்கப்பட்டதுக்கான ஆவணம், ஒரே ஒரு ஆவணம். பழனியில் எழுதுனது 12ஆம் தேதி, அதாவது போன மாதம் 12 ஜூலை 2026. இந்த சொத்து விற்பனை ஆவணம் இல்லையா, அது எழுதப்பட்டது 16 ஜூலை 2026. 2 பத்திரங்களுக்கும் 4 நாள் டிஃபரன்ஸ், 48 கிலோமீட்டர், அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். சரியா, இதுவும் அதே மாதிரி ஒரு இந்து கோவிலுடைய நிலம் விற்பனை செய்யப்படுது. இந்த கோவிலும் அப்படியே பழனி கோவில் என்ன நடந்துச்சோ அப்படி டிட்டோவா அதே பேட்டர்னில் அப்படியே நடந்திருக்கும். ஒன்று ஒன்றா டாக்குமெண்ட் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, இந்த பத்திரம் எப்படி விற்பனைக்கு உகந்தது அல்ல, அது முதலாவது நான் சொல்லிடுறேன். இந்த குறிப்பிட்ட நிலம் இருக்கு இல்லையா, இந்த பத்திரத்தில் அந்த நிலம் பூர்வீக நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம்ன்றது 1905 எழுதப்பட்ட டாக்குமெண்ட். பெருமாள் கோவிலுக்கு, இந்த பெருமாள் தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு எழுதப்பட்ட நிலம் ஏறக்குறைய 20 ஏக்கர். அது எழுதின நபர்கள் பாலுசாமி செட்டியார், கிருஷ்ணசாமி செட்டியார், பத்மநாப செட்டியார், அதுக்கப்புறம் உமாபதி செட்டியார். இவங்கெல்லாம் செட்டியார்னு வர்றதுனாலே அவங்க செட்டியார் கிடையாது. அவங்க சௌராஷ்டிரா நமக்கு தெரிய வருது. ஏன்னா அங்கே விசாரித்த வரையில் 1905 எழுதப்பட்டிருக்கு. அதற்கான ஆவணங்களை இப்போ காமிச்சிடுறேன். இந்த ஆவணங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா 1905 எழுதப்பட்டது. எனவே எங்களுக்கும் சில பேர்ட்ட படித்தோம், இருந்தாலுமே கூட இது சரியாக வெரிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, அந்த ஆவணங்கள் வச்சுருக்க இல்லையா, அதை அப்படியே தூக்கி எதில் பார்க்கலான்னா, ஜெமினி இருக்கு இல்லையா, ஜெமினியோ சாட்ஜிபிடியோ போட்டு இன்றைய தமிழில் எளிய தமிழில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு சொல்ல வைக்கும். அதையும் சேர்த்து நான் கொடுத்துட்டே வரேன். ஏன்னா அந்த ஆவணங்களை பார்த்தீங்கன்னு உங்களால் ரீட் பண்ண முடியாது. நான் ஆவணங்களை வச்சுட்டு அப்படியே அதை ரீட் பண்ணிட்டே வரேன். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கு இல்லையா, அந்த விசேஷ காலகட்டத்தில் திருமஞ்சனம் அலங்காரம் பண்ணுறதுக்கும் நெய்வேத்தியங்கள் பண்ணுறதுக்கும் பிற விஷயங்களுக்காகவும் அந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த சொத்து கொடுக்கப்படுது. இந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் இருக்குல்ல, அதை வச்சு அந்த வேலைகளை பார்க்கணும். அதோடு சேர்த்து ஜாதி எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லா பேருக்கும் அன்னதானங்கள் கொடுக்கணும். அந்த ஒட்டுமொத்த கோவிலுக்கு இல்லையா, அதுக்கான செலவினங்களை பார்க்கணும். இதுக்காக அந்த சொத்து எழுதப்படுது. அங்கே செண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செண்டு 8 10 லட்ச ரூபா போகுது. ஏறக்குறைய இந்த சொத்தோட மதிப்பு சுமார் 200 கோடி. எவ்வளவு? பழனி கோயிலில் பார்த்தது வெறும் நீங்கள் 100 கோடி தான். இது 200 கோடிக்கு மேலே இந்த சொத்தோட மதிப்பு. இந்த சொத்தை தான் விற்பனைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி நடக்குது. அதற்கான அனைத்து வேலைக்கும் தரமாக பார்த்து வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 7-8 இடங்களில் விற்று முடிச்சிட்டாங்க. அது விற்பனை செஞ்சதே பார்த்துக்கோங்க 10 கோடி 5 கோடி வந்துருக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 40-50 கோடி போகும். அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. இதில் பிளாக் பண்ணி வேறு உள்ளே போய்கிட்டு இருக்குது நான் பார்த்த வரைக்கும். எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கோவில் நிலம் எப்படி விற்பனைக்கு வருது, இந்த கேள்வி தான் எங்களுக்கு அந்த பழனி கோவிலே வந்தது. அந்த 2 இடத்துலையுமே நீ பழனி கோவில் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. பழனி கோவில் நிலம் விற்பனை இருக்கு இல்லையா, அதுவாகட்டும், திண்டுக்கல்ல இந்த தாடிக்கொம்பு இருக்கு இல்லையா, அந்த தாடிக்கொம்புடைய பெருமாள் கோவிலோட நிலமாகட்டும், இந்த 2 கோவிலோட நிலைகளும் விற்பனை செய்யப்பட்ட பேட்டர்ன் இல்லையா,
இரண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னா அது ரெண்டுமே கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் நாங்கள் விற்பனை செஞ்சோன்னு சொல்கிறாங்க. நல்லா போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டில் வந்து என்ன வாதங்கள் வச்சாங்கன்னா அது எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன வாதங்கள் வச்சாங்கன்னா, எழுதுன நபர், இந்த 2 பத்திரங்களுமே எழுதுன நபர் பத்திரங்களை எழுதுவாங்களா அவங்க கிடையாது. 2 பேருமே அட்வொகேட். இந்த வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பத்திரம் எழுதக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா எழுத மாட்டாங்க. ஏன்னா எழுதுனா பிற்காலத்தில் இவங்க வேலைக்கு ஆபத்துனால எழுத மாட்டாங்க. ஆனால் அட்வொகேட்டை வச்சு இந்த மாதிரி எழுதுவாங்க பொதுவாகவே. ஸோ அட்வொகேட்டை வச்சு தரமாக எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த அட்வொகேட்டை பிடிச்சி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு கோர்ட் உத்தரவு வந்துச்சா அதன் அடிப்படையில் எழுதினேன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப். அப்புறம் சார் பதிவாளர் இதை 16 ரிஜிஸ்டர் அவரை கூப்பிட்டு கேட்டால் எங்களுக்கு கோர்ட்டு ஆர்டருங்க, அதை காமிச்சாங்க, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ 2 பேரும் ஒரு விஷயத்தை கை காட்டுறாங்க, கோர்ட் ஆர்டர் எடு அப்படின்னு நம்ம எடுத்தோம். பழனி கோவிலுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் அந்த தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலுக்கு நடக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சொத்தை எப்படி விற்பனைக்கு வந்துச்சு, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று தண்டாயுதபாணி சுவாமி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இங்கே பாலுசாமி ஐயர் ட்ரஸ்ட்னு உருவாக்கிங்க. பாலுசாமி ஐயர் அண்ட் பிரதர்ஸ் ட்ரஸ்ட். அதாவது முதல்ல எழுதி வச்சது யாரு, பாலுசாமி செட்டியார் ட்ரஸ்ட். ஓகே. ஆனால் இப்போ எவ்வளோ கூட என்ன மாறுது, பாலுசாமி ஐயர் அண்ட் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டாக மாறுது. ஆனால் இது எல்லாமே பட்டயம் தான் இருக்கிற. இதெல்லாம் சௌராஷ்டிரா, அதாவது திண்டுக்கல் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சேர்ந்து ஒரு சில குடும்பக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரியா, இது நாங்கள் விசாரிச்சு வரேன். இந்த ட்ரஸ்ட் இல்லையா, இந்த ட்ரஸ்ட்டு அங்கே பழனியில் எப்படி ஒரு புதுசாக ட்ரஸ்ட்டை உருவாக்கி விற்பனை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஏற்கனவே இருந்த ட்ரஸ்ட்டோட குழப்பத்தை உருவாக்குறாங்க. இந்த 2லேயுமே ஒரு வேலை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, கோவிலுக்கு பராமரிக்க செலவுக்கு இந்த சொத்து போதுமானதாக இல்லை. அதாவது இந்த சொத்துலேருந்து செழிப்பான வருமானம் வரல. ஏன்னா அங்கே தோட்டங்கள் போட முடியல, அங்கே பூஞ்சோலைகள் இல்லை. எனவே இதை வித்துட்டு ஒரு நல்ல விவசாய பூமியாக வாங்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றத்தில் போய் நாங்கள் நல்ல நிலமா வாங்கி அங்கேருந்து விவசாயமாக பண்ணி அப்படியே கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல நீதிபதிகள் ஓகே அப்படியா, ஏன்பா என்னப்பா சொல்கிறீங்க, அவருடைய பேருக்கு ஒரு 10 வாய்தா போகுது, அதை விசாரணைன்ற பேரில் போய் முடிஞ்சுட்டு அவங்க சொல்கிறது கடத்தானே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. எப்படி? அதே மாதிரி நிலத்தை வாங்கி அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருங்க, இதை விற்பனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு வருது. அப்போ இவங்க எல்லாரும் கை காட்டுறது யாரு? நீதிமன்றத்தை. அப்போ இது எல்லாமே ஒரு கூட்டுக்கொள்ளையாக கரெக்டாக சிஸ்டம் ரெடி பண்ணி பேட்டர்ன் ரெடி பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ இதில் தண்டிக்க வேண்டிய நீதிமன்றம் உள்ள போகுது இந்த வேலையை பார்த்துச்சுன்னா நான் சொல்ல போகிறேன். அப்போ நீதிமன்றத்தை தண்டிக்கிறது யாரு? நீதிமன்றங்கள் தான். ஓகே அப்படியா? ஏங்க யோசிச்சு பாருங்க, அந்த கோவிலோட சொத்து இப்போ நான் பேசுகிறோம்ல தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் சொத்து, அந்த தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் சொத்து சுமார் 200 கோடி. வெளியே போய் நான் நல்ல ஒரு நிலமா வாங்குறேன்னு சொல்லிட்டு வெறும் 6 கோடிக்கு 2 கோடிக்கு நீ வாங்க முடியுமா? முடியும். மீதம் இருக்கக்கூடிய 196 கோடியோ இல்லை 198 கோடியோ எல்லாமே அப்படியே நீ கைக்கு போயிடும் கேட்டா, அதுவும் பாதிக்கு மேலே பிளாக்காக போயிடும். ஒரு தடவை போயிருச்சு கண்ணுக்கு தெரியாமையே போயிடும் கேட்டா. இன்னொரு எனக்கு சிக்கல்னா, இவ்வளோ பெரிய சொத்தை எப்படி இந்து அறநிலையத்துறை விடுது, இவ்வளோ பெரிய சொத்தை எப்படி கோவில் நிர்வாகத்தினுடைய பெர்மிஷனோ எந்தவித விளக்கமோ கேட்காம நீதிமன்றங்கள் முடிவுக்கு வருது? ட்ரஸ்ட் விற்பனையாளர் ட்ரஸ்ட் இதுக்குள்ள அரசு இதுக்குள்ளே முடிச்சிடறாங்க. இது எப்படி நடக்குது? இது எப்படி நீதிமன்றங்கள் ஏற்றுக்குது? அப்போ பழனி கோவில் அதுக்கப்புறம் தாடிக்கும் பெருமாள் கோவில் கிடையாது. இது செய்யறவங்க ஒரே ஒரு ஆள் தான், இல்லாட்டி ஒரு குரூப். அது எல்லாமே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட குரூப். இதுவே கூட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய பெரிய கும்பலாக உள்ள வராங்க. இவங்க சம்மந்தப்படுறதுனால நான் மீண்டும் முதலத்துக்கு வரேன். பழனி கோவில் விவகாரத்தில் சிறைக்குள்ளேயே ஒரு அட்வொகேட் இறந்து போறாரு கேட்டா, அந்த நபர் இறந்து போகிறதுக்கு பின்புலமாக இந்த கும்பல் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த பெரிய முதலீடும் இல்லாமல் ஒரே ஒரு சில தீர்ப்புகளை வச்சு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சும்மா 200 கோடி ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியும்னா செய்யறதுக்கு ஒரு கும்பலே இருக்குது. இந்த கும்பல் இருக்குது. இந்த கும்பல் எதையும் செய்யும் கேட்டா புரிஞ்சுக்கணும். எனவே இது அகால மரணங்கள் ஏதோ எதிர்பாராத மரணங்கமாக தெரில, எல்லாமே ஒரு பெரிய சிஸ்டத்தோட இங்கே இருக்குது. அந்த சிஸ்டம் இப்போ கண்டுபிடிக்க தடயம் கிடைக்குது இல்லையா, அந்த தடயத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம். இப்போ இப்படி யோசிங்களேன், எனக்கு என்ன வேதனைன்றத இதெல்லாம் சொல்ல முடியும், இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. தீர்வு அடுத்து பேசுகிறேன். வேதனை என்னன்னா, இந்த தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் இருக்கார்ல, இந்த கோவில் அதுக்கு ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு? 90 லட்ச ரூபா கட்டுறாங்க. யார்? இந்து அறநிலையத்துறை. 90 லட்ச ரூபா சரியாக வருமானம் இல்லைங்க. இருக்கா போண்டி
கடுப்பு வருமா இல்லையா? 90 லட்ச ரூபா கட்டுறான் வருஷத்துக்கு. அதோட சொத்து இருக்கு இல்லையா, அதை நீ ஜஸ்ட்டு நீ குத்தகை கிட்டேன்னு வச்சுக்கவேன் அந்த சொத்தை ஒரு 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 50 வருஷத்துக்கு அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கோடி கொடுக்கும். இந்த ஒரு சொத்து மட்டும். தாடி கொம்புன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமாள் கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்தோட மதிப்பு 200 கோடி. அப்போ 46,000 திருக்கோயில்கள் இருக்குது. இந்த 46,000 திருக்கோயிலும் சும்மா விட்டு வச்சுட்டு பார்த்தனால இந்த அரசியல்வாதி இல்லாட்டி இந்த ரியல் எஸ்டேட் இருக்கார்லாம். இதில் நமக்கு இருக்கிற கவலை என்னன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இது அமைச்சர் வரைக்கும் போயிருக்கு. அமைச்சர் என்ன வேலையை செய்யறாருன்னா, முறுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையா, இந்த ஆள் சீரியஸாக முகத்தை வச்சுட்டு இப்படியே தெரியான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வேலை எதுவும் நடந்த பாடு இல்லை. நேரம் விஜய்ட்டு உத்தரவு வந்துச்சா உடனே சாமி நிலமாவது எந்த நிலமாவது கோவில் நிலங்கள் பட்டா போட்டு மக்கள் கொடுத்துரு, நாளைக்கு செஞ்சான்னு செய்வேன். இதையும் அடுத்த ஒரு 30 வருஷம் தானே, மக்கள்லாம் குடியாயிட்டாங்க, கொடுத்துருங்க பண்ணுறாங்க, கொடுத்துட்டு உட்காருங்க. 46,000 கோடிகளுக்கு எவனா ஒருத்தன் நீங்கள் போகிற தட்டில் போகிறீங்களே அதனால மட்டுமே பராமரிக்கிறது அல்ல, அந்த கோயிலை கட்ட பெரியவங்களே அதுக்கான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போடுறாங்க. அந்த 4 பேருக்கு நல்ல மனசு என்னமா இருந்து பாருங்க, சத்திரம் ரெடி பண்ணுங்க, அதில் கிணறு வெட்டுங்க, அது எல்லாம் சாமி கும்பிட வராங்களா தரிசிக்க, அந்த பக்தர்களுக்கு உதவட்டும், அன்னதானங்கள் போடுங்க இப்படின்னு பக்திக்காக செய்கிறாங்க. எனவே இது 2வது கோவிலுக்கான ஆதாரத்தை வெளியிட்டோம். அடுத்த சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதே வெளியிடுறோம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல். இந்த இறப்பு இருக்கு இல்லையா, இது சந்தேகத்துக்குரியது. இது ஒரு கோவில் சம்பந்தப்பட்டதும் அல்ல. இது வெறும் சார் பதிவாளர் இல்லாட்டி ஒரு அட்வொகேட் இந்த அளவில் முடிகிற விஷயமும் கிடையாது. அதற்கு மேலே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நபர்கள், அதற்கு மேலே அமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கு அடுக்காக நீதிமன்றங்கள் வரைக்கும் இந்த காசு பெரிய புழக்கம் இருக்குது. இந்த கும்பலை அப்படியே பிடிச்சி ஜெயிலில் அடைச்சின்னு வச்சுக்கோங்க, ஒளியே இது நிற்காது. இதெல்லாம் ஜெயிலுக்கு போன ஒளியே நிற்கும். பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் கைதாகி ஜெயிலுக்கு போயிடும். இது தமிழக காவல்துறை விசாரிக்கிறதுக்கு தகுந்த வழக்கும் கிடையாது. இது மத்திய அரசு விசாரிக்க வேண்டிய வழக்கு.